ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நாளை 2026ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் சனி பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் நம்ம எப்படி வழிபாடு, எந்தெந்த விஷயங்களை செஞ்சால் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பிரதோஷங்களில் மிகவும் உயர்ந்ததாக பார்க்கப்படுறது இந்த சனி பிரதோஷம். 1000 சாதாரண பிரதோஷங்களில் விரதம் இருக்கும் பலனை தரக்கூடியது இந்த ஒரு சனி பிரதோஷ விரதம். எப்படிப்பட்ட கஷ்டம், கிரக கோளாறுகள் இருந்தாலுமே கூட, மோசமான கர்ம வினைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே போக்கி அளவில்லாத புண்ணியத்தையும் தெய்வீக அருளையும் அள்ளித்தரக்கூடியது இந்த சனி பிரதோஷம். இந்த நாளில் இந்த ஒரு எளிய வழிபாட்டினை நாம் செய்கிறதுனால நமக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட வழிபாடை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா ரொம்ப பயனுள்ள பதிவா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வருடம் 2026ஆம் ஆண்டில் முதல் சனி பிரதோஷ விரதம் பிப்ரவரி 14ஆம் தேதியான நாளைக்கு வருது. மாசி மாதத்தில் வரும் இந்த சனி பிரதோஷத்தை ராஜயோக சனி பிரதோஷம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த நாளில் ஒரே ஒரு எளிய வழிபாட்டினை நாம் செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமாக மாறும். புராணங்களின்படி மாசி மாதத்தில் வரும் இந்த ராஜயோக சனி பிரதோஷ வழிபாட்டினை தொடர்ந்து செஞ்சு அரசர்கள் நிறைய பேர் அவங்களோட வாழ்நாள் முழுவதும் அரசனாகவே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மாசி மாத சனி பிரதோஷமான இந்த ராஜயோக சனி பிரதோஷத்தன்னைக்கு ரகசியமாக ஒரு 5 மூச்சு வழிபாட்டினை செய்கிறதுனால வாழ்க்கையில் எல்லா வளமும் செல்வ நலன்களும் பெற்று வாழ முடியும். இன்றைய நாளில் என்ன செய்யணும்? 5 மூச்சு வழிபாடுன்னா என்ன, வாழ்க்கையை மாற்றும் இந்த அற்புத வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த 5 மூச்சு அதிர்ஷ்ட வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு. இதை முழு நம்பிக்கையோடு செய்கிறதுனால அதோட முழு பலனையும் நம்மளால் பெற முடியும். இதன் பலன் நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும்னே சொல்லலாம். அன்றைய தினம் மாலை 5:30 மணி முதல் 7:30 மணிக்குள்ள வீட்டிலையோ இல்லைன்னா கோவில்லையோ இருக்கக்கூடிய சிவலிங்கம் அல்லது சிவபெருமானோட படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க. முதல்ல கண்களை மூடணும். கண்களை மூடி மனதை அமைதியாக வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை மெதுவாக உள்ள இழுத்து மெதுவாக வெளியில் விடணும். இதை 5 முறை செய்யணும். ஒவ்வொரு மூச்சின் போதும் இந்த குறிப்பிட்ட 5 விஷயங்களை மனசுக்குள்ள சொல்லுங்க. மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடும்போது இதை சொல்லணும். முதல் முறை மூச்சு நீங்கள் உள்ள இழுத்து விடும்போது என் கவலைகள் வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லுங்க. 2வது மூச்சு விடும்போது என் பயம் வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லுங்க. 3வது மூச்சு விடும்போது என் தடைகள் எல்லாமே வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லுங்க. 4வது மூச்சில் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. 5வது மூச்சில் என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போது வலது கையை மார்பின் மீது வைத்து ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை கண்களை மூடி நிதானமாக 11 முறை சொல்லுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பிரதானமாக நினைக்கும் ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மனதார நினைச்சு வேண்டிக்கோங்க. இந்த வேண்டுதல் சிவபெருமானோட அருளால நிறைவேற துவங்கிருச்சு அப்படின்னு நம்பிக்கையோட மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அமைதியா அந்த இடத்துல உட்கார்ந்துருங்க. பிரதோஷத்தன்னைக்கு இந்த வழிபாட்டினை நம்பிக்கையோடையும் பக்தியோடனையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு ஏற்படுறதை யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க. இந்த வழிபாடை
இன்னைக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் பிரதோஷ வேளையில் இந்த வழிபாடை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. சிவன் அருள் எப்போவுமே உங்களுக்கு துணையாக நிற்கும். நாளைக்கு வரக்கூடிய பிரதோஷத்தில் தான் செய்யணும்னு கிடையாது. பிரதோஷம் வரும்போது எல்லாமே இந்த எளிமையான வழிபாடை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், என்ன கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.